ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டல் சுவையில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் 3 எடுத்துருக்கிறேன், தக்காளி ஒரு 4 எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணதும் ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்ததும் இதுக்கு பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட மிளகுத்தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் எல்லாத்தையும் சேர்த்து கிளறி எடுத்துக்கிறேன். கிளறி எடுத்ததும் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் பன்னீரெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக பட்டரை விட்டு கொஞ்சமாக ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கிட்டுக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச மசாலா இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுறேன். பாருங்கள், நல்லா வதக்கி விடுறேன். மூடி போட்டு நல்லா வதக்கி விடுறேன். வதக்கி விட்டதும் பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. இதை சேர்த்ததும் நல்லா ஒரு கிளறி விட போகிறேன். இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரையும் கிளறி விடுறேன். நான் கரம் மசாலா இதில் ஸ்கிப் பண்ணிவிட்டேன், கரம் மசாலா சேர்த்துக்கல. ஆல்ரெடி மசாலா நான் அரைச்சதுனால கரம் மசாலா இதில் நான் சேர்த்துக்கல. இது பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கி விட்டதும் இது கூட கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். பாருங்கள், இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிக்குன்னு. எண்ணெய் பட்டர் தனியாக பிரிஞ்சு வர நேரத்தில் இந்த மாதிரி பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் கொஞ்சமாக ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. அப்போ தான் மசாலாலாம் இந்த பன்னீரில் இறங்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பாருங்கள், நல்லா அந்த பட்டரோடு சேரும்போது பட்டர்லாம் தனியாக பிரிஞ்சு வருது. பிரிஞ்சு வரும்போது நேரத்தில் ஒரு துண்டளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா. இதில் நான் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை, ஆட் பண்ணாமல் தான் சேர்த்துருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கஸ்தூரி மேத்தி கையில் நசுக்கி இது மாதிரி தூவி விடுறேன். இப்போது சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. ஃபைனலாக ஒரு துண்டளவு பட்டர் இது மேலே விடுறாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. சப்பாத்தி கூட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா, சப்பாத்தி நான்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.